அன்புக்குரியவர்களே, யோவான் 15ஆம் அதிகாரத்திலிருந்து இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசத்தோடு கூட ஆணையிட்டு அறிக்கை செய்ய போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இதை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிதான காரியங்களை செய்து உங்களை வல்லமையாக பயன்படுத்துவாராக. நான் தேவகுமாரனுடன் ஒரு முக்கியமான பிரிக்க முடியாத உயிர் பிணைப்பில் இருக்கிறேன் என்று ஆணையிடுகிறேன். ஆமேன். நான் தேவகுமாரனுடன் ஒரு முக்கியமான பிரிக்க முடியாத உயிர் பிணைப்பில் இப்பொழுது இருக்கிறேன் என்று அறிவிக்கிறேன். அவரே திராட்சை செடி, நான் அதன் கொடி. திராட்சை செடியில் பாயும் அதே ஜீவன், அதே உயிர் கொடுக்கும் ஆவி இன்று என் மூலமாய் பாய்கிறது. ஹல்லேலூயா. நான் கனிதரும் கொடி என்று பிரகடனம் செய்கிறேன். வார்த்தையினால் நான் சுத்தம் செய்யப்படுவதால் இன்னும் அதிக உற்பத்தி திறனுக்காக நான் தொடர்ந்து சீர்படுத்தப்படுகிறேன். தேக்க நிலை என் பங்கு அல்ல. நான் மிகுந்த கனி கொடுப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளேன். அவரை தனித்து, அவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நான் அவரில் நிலைத்திருப்பதால் நான் எல்லாவற்றிலும் வல்லவனாய் இருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறேன். ஆமேன். என் வெற்றி என்பது வெறும் மனித முயற்சியினால் உருவானது அல்ல. அது எனக்குள் இருக்கும் தெய்வீக ஜீவனின் இயல்பான வெளிப்பாடாகும். ஆமேன். அவருடைய வார்த்தை என்னை நிலைத்திருப்பதால் என் ஜெப வாழ்க்கை அதிகாரத்தின் களமாக இருக்கிறது என்று ஆணையிடுகிறேன். அவருடைய வார்த்தை என்னில் நிலைத்திருப்பதால் என் ஜெப வாழ்க்கை அதிகாரத்தின் களமாக இருக்கிறது என்று அறிவிக்கிறேன். நான் விரும்புவதை கேட்கிறேன், அது இந்த உலகத்தில் உருவாகிறது. ஏனெனில் என் விருப்பம் அவருடைய விருப்பத்துடன் கச்சிதமாக இணைந்திருக்கிறது. ஆமேன், ஆமேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இருக்கின்ற காரியங்களை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். பிதாவின் அன்பின் இரகசிய இடத்தில் நான் வசிக்கிறேன் என்று பிரகடனம் செய்கிறேன். பிதாவின் தயவை பெறுவதற்காக நான் போராடுவதில்லை. பிதா இயேசுவின் மேல் வைத்திருக்கும் அதே அன்பில் நான் நிலைத்திருக்கிறேன். ஆமேன். என் மகிழ்ச்சி நிறைவாகவும் பொங்கி வழிவதாகவும் இருக்கிறது என்று ஆணையிடுகிறேன், அறிவிக்கிறேன். இந்த மகிழ்ச்சி சூழ்நிலைகளையோ அல்லது இந்த உலக பொருளாதாரத்தையோ சார்ந்தது அல்ல. இது கர்த்தருடைய மகிழ்ச்சி. இதுவே என் அசைக்க முடியாத பலமாக செயல்படுகிறது. பயம், மனக்கசப்பு அல்லது கசப்பான உணர்வுகளுடன் வாழ நான் மறுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் அன்பில் நடப்பதின் மூலம் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறேன். இது என் வாழ்வின் மூலம் அவருடைய வல்லமை பாய்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. ஆமேன், ஆமேன். வசனம் 12லிருந்து 17 வரைக்கும் இருக்கின்றவற்றை நாம் இப்பொழுது அறிக்கை செய்ய போகிறோம். நான் இனி ஊழியக்காரன் அல்ல, உன்னதமானவரின் நண்பன் என்று ஆணையிடுகிறேன், அறிவிக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் உள் ரகசியங்களை, ஆமேன், அறியும் உரிமை எனக்கு உண்டு. இந்த நெருக்கமான உறவினால் பிதா தமது இதய திட்டங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமேன். நான் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை, அவரே என்னை தெரிந்தெடுத்தார் என்று பிரகடனம் செய்கிறேன். நிலைத்திருக்கும் கனிகளை தருவதற்காக. ஆமேன். நான் தெய்வீகத்தால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் என் தாக்கம் நித்தியமானது, என் கிரியைகள் அழியாது. ஆமேன்.
என் அதிகாரத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் எதை கேட்டாலும் பிதா அதை எனக்கு தருகிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தின் சட்டபூர்வமான பிரதிநிதியாக நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் 18-25 வரைக்கும். நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல என்று பிரகடனம் செய்கிறேன். நான் உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவன். எனவே நான் அதன் அமைப்புகளுக்கோ தோல்விகளுக்கோ அல்லது வரம்புகளுக்கோ உட்பட்டவன் அல்ல அல்ல. ஆமேன். எந்த எதிர்ப்பும் என் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது என்று ஆணையிடுகிறேன், அறிவிக்கிறேன். உலகம் என்னை வெறுத்தால் அது முதலில் என் ஆண்டவரை வெறுத்தது என்பதை நான் நினைவில் கொள்கிறேன். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். உலகின் வெறுப்பு எனக்குள் இருக்கும் தேவ மகிமையின் வெளிப்பாட்டிற்கு ஒரு பின்னணியாக மட்டுமே அமைகிறது. ஆமேன். மிரட்டல்களுக்கு பணிய நான் மறுக்கிறேன். என் ஆண்டவரின் வெற்றியின் ஒளியில் நான் நடக்கிறேன். இந்த உலகத்திற்கு என் மீது எந்த உரிமையும் இல்லை, ஏனெனில் நான் ஒளியின் ராஜ்யத்தை சேர்ந்தவன். ஆமேன், ஹல்லேலூயா. வசனங்கள் 26-27 வரைக்கும் இருப்பவற்றை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் என் நித்திய துணை. ஆமேன். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் என் நித்திய துணை என்று ஆணையிடுகிறேன், அறிவிக்கிறேன். அவர் என் வழக்கறிஞர், என் ஆதரவு மற்றும் என் பலன். அவர் என் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் நற்செய்தியின் தைரியமான சாட்சி என்று பிரகடனம் செய்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வசிப்பதால் நான் ரேமா, அவன் ஆவியும் ஜீவனுமாகிய வார்த்தைகளை பேசுகிறேன். உலகம் கிறிஸ்துவின் யதார்த்தத்தை காணும்படி தேவனுடைய ஆவியால் எழுதப்பட்ட ஒரு உயிருள்ள நிருபமாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். இந்த புதிய சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 படி நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. இந்த புதிய சிருஷ்டியினுடைய யதார்த்தம், ரியாலிட்டி என்னவென்றால், அங்கே இருக்கிறத பாருங்கள். திராட்சை கொடி திராட்சை பழங்களை உருவாக்க போராடுவதில்லை, அது செடியுடன் இணைந்திருந்தால் போதும். இன்று நான் முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டு கிறிஸ்துவில் நான் யாரோ அதாகவே இருக்க தொடங்குகிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன். என் வாழ்க்கை அவருடைய ஜீவன், அவருடைய பலம் மற்றும் அவருடைய மகிமையின் சாட்சியாகவே இருக்கிறது. இப்பொழுது நான் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியில் மேலே சொல்லப்பட்ட ஆணையின்படி, மேலே சொல்லப்பட்ட பிரகடனத்தின்படித்தான் உங்கள் உள்ளான மனிதன் இருக்கிறான். எனவே தைரியமாய் இதை வாயினாலே சொல்லும் பொழுது அவைகளெல்லாம் உங்கள் வாழ்வின் அனுபவமாகும். அதன் மூலமாக ஒரு சிலர் அல்ல, அத்தனை விசுவாசிகளும் ஜெயம் கொள்கிறவர்களாக, மேற்கொள்கிறவர்களாக இந்த உலகத்திற்கு கர்த்தரை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.